மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் தி நைட் வாட்ச்மேன் கொனாய்சியஸ். ஸோ 2026 எக்ஸைட்டிங் டைம்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்கெடியூல் ஒரு ஹை லெவலாக பார்த்துடலாம். என்னென்ன மேட்சஸ் நம்ம எங்கே போய் ஆட போகிறோங்கிறத மட்டும் பார்த்துட்டு அப்புறம் சில பல எக்ஸ்க்ளூசிவ் நியூஸோட வந்திருக்கோம். அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸ்குவாடு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் முஸ்டாஃபிசரோட ரிமூவல் ஃப்ரம் த டீம் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நியூசிலாந்து டூர். ஸோ அவங்க ஓடி இங்கே ஆட போகிறோம். அப்புறம் டெஸ்ட்டுக்கு நம்ம இங்கேருந்து அங்கே போய் ஒரு ஓவர்சீஸில் ஆட போகிறோம். அப்புறம் ஆப்கானிஸ்தான் டூர் ஆஃப் இந்தியா, அப்புறம் இந்தியா டூர் ஆஃப் இங்கிலாந்து. இங்கிலாந்து வந்து ஒரு ஓடி சீரீஸ் ஆடுறதுக்காக வர்றாங்க. அப்புறம் ஸ்ரீலங்கா இந்தியா வர்றாங்க ஒரு டெஸ்ட் சீரீஸ். அப்புறம் வெஸ்ட் இண்டீஸ் டூர் போகிறோம் திரும்ப நம்ம. அண்ட் அகெயின் ஒரு நியூசிலாந்து வந்து நம்ம நியூசிலாந்துக்கு போகிறோம். ஸோ இதுக்கு நடுவில் ஏஷியன் கேம்ஸ் இருக்கு. அதோட ஸ்கெடியூல் இனிமே தான் தெரியும். அண்ட் ஆல்சோ ஐபிஎல் ஒரு 3 மாசத்துக்கு ஐபிஎல் ஃபெஸ்டிவல் இருக்கு. ஸோ அதுவுமே நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். ஸோ இதுதான் நம்மளோட ஸ்கெடியூல் இந்த 2026 ஆண்டுக்கான. இது முடிச்சுட்டு நம்ம இதுக்கு முன்னாடி பழைய மேட்ரு தான். இந்த T20 ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே ஆவலுடன் எதிர்பார்த்த, மக்கள் கொண்டாடக்கூடிய ஒரு செய்தி. ஷுப்மன் கில்ல வந்து தூக்கிட்டு அப்படியே ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுல நோட்டபிள் இன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னா இஷான் கிஷன். அவர் வந்து ஒரு பேக்கப் ஓப்பனர், பேக்கப் கீப்பர் அந்த ரேஞ்சில் வந்திருக்காரு. அண்ட் ரிங்கு சிங் திரும்ப உள்ள வந்திருக்காரு ஒரு டெசிக்னேட்டட் ஃபினிஷருங்கிற ரோல்ல. அண்ட் எனக்கு என்ன ஒரே ஒரு வருத்தம்னா நம்ம அவர் யாரு ஜிதேஷ் சர்மா மட்டும் மிஸ் அவுட் ஆறாரு. பட் ஏன்னா அவர் கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஒண்ணுமே 2 பால் தான் பாவம். ஒரு 19.4 19.3 அதெல்லாம் உள்ளே வர்றாரு. அங்க இருந்து ஒரு 6 ஒரு 4 இல்ல ஒரு 4 ஒரு சிங்கிள் அந்த மாதிரி தான் அவள் தான் அவரோட ஸ்கோப் இருந்துச்சு. பட் அகைன் ரொம்ப டைட்டான ஒரு காம்படிஷன். ஸோ இதை வந்து நம்ம வருத்தம் மட்டும்தான் பட முடியும். ஜிதேஷ் சர்மா வந்து ஐயோ கிடைக்கலே நம்ம வருத்தப்படலாமே தவிர நீ யாருக்கு பதிலாக உள்ள விடுவேன்னு பார்த்தா சீரியஸா என்கிட்டயுமே அந்த ஆன்சர்ஸ் இல்லை. ஸோ ஜஸ்ட் ஒரு ஃபீலிங் சாரி ஃபார் ஜிதேஷ். டெஃபினட்டா அந்த மிடில் ஆர்டர் கீப்பர் ஒரு ரோல் தேவைப்பட்டுச்சுன்னா ஹீ இஸ் த ரைட் பர்சன். அதுதான் இது வந்து நிறைய பேர் வந்து நம்ம கம்பீரா அது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கான ஒரு தகவல், இது கம்பீரோட டிசிஷன் கிடையாது. கம்பீரும் அஜித் அகர்கரும் தே பேக் ஃபார் சுப்மன் கில். பட் பிரகின் ஓஜா, ஆர்பி சிங், அதுக்கப்புறம் இன்னொரு செலக்டர் வந்து கால் எடுத்திருக்காங்க. ஸோ அங்கே ஓட்டிங் ப்ராசஸ்ல வந்து இஷான் கிஷன் வில் பி த ஓப்பனர் பேக்கப் அண்ட் சனு சாம்சன் பேக்கப். ஸோ ஒரே கல்லில் 2 மாங்கான்றதுனால நம்ம டீம் கம்போசிஷன் எதுவும் அஃபெக்ட் ஆகாது. ஒரு பிளேயருக்காக 3-4 பொசிஷனை மாற்ற வேணாம்னு சொல்லி டிசைட் பண்ணி அந்த ப்ராசஸில் தான் சுப்மன் கில் வந்து ஹீஸ் மூவ் அவுட் ஆஃப் T20 ஸ்குவாட். ஸோ அது வந்து ஃபார் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப வருஷம் கழிச்சு அவன் இல்லை இவன் இல்லை அப்படின்னு சொல்லி சண்டை போடாமல் மொத்தமாக பண்டிகை கொண்டாடுற மாதிரி ஃபேன்ஸ் கொண்டாடினாங்க. ஸோ ஹார்ஷ் ஆன் சுப்மன் கில். பட் எட் இஷான் கிஷனோட ஒரு இன்க்ளூஷன் வந்து ஒரு டொமஸ்டிக்கு ஒரு பெரிய லைட்டர் நான் பார்க்க போகுது. ஓகே, நம்ம இந்த மாதிரி கதவை உடைச்சா நம்ம கதவை வந்து திறக்கணும். ஆல்ரெடி ஒரு மனுஷன் உடச்சிட்டு இருக்கா சர்ஃப்ராஸ் கான்னு சொல்லிட்டு, அவர் ரொம்ப வருஷமா உடச்சிட்டு இருந்தது தான். ஸோ அவரும் வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ தட் வில் பி த ரைட் கீ. ஸோ ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு பிரகின் ஓஜா, ஆர்பி சிங் அண்ட் அதர் செலக்டர்ஸ் அப்படின்றத வந்து நம்ம இங்கே மென்ஷன் பண்ணி ஆகணும். நிறைய பேர் வந்து ஃபயர் எடிட் போட்டு கம்பீருக்காகலாம் ஒருத்தர் பேசிட்டுன்னு சொல்லிட்டு எடிட் போட்டிருக்காங்க. ஸோ அதெல்லாம் கிடையாது, இவங்க 3 பேர் தான். இல்ல அது என்னமோ கரெக்ட் தான். பட் ஆனா இது இவங்க ரொம்ப லேட்டா ரியலைஸ் பண்ணிருக்காங்க. இது நம்ம எல்லாருமே சொல்லிட்டோம், நம்ம சொல்லிட்டோம், கமெண்ட்ட சொல்லிட்டாங்க, ஃபேமிலி மெம்பர் எல்லாருமே சொல்லிட்டாங்க. பட் ஆனா இப்பயாவது இவங்க புரிஞ்சுக்கிட்டாங்களே அப்படின்னு தான். ஏன்னா ரைட் டைம்ல T20 வேர்ல்ட் கப் தான் உனக்கு ஐடியல். ஸோ பைலேட்டர் சீரீஸ்லாம் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்னு சொல்லி பார்த்தாலுமே கரெக்டான நேரத்தில் கரெக்டான ஆளை வச்சுட்டாங்க. ஸோ அதனால வந்து இதுதான் அல்டிமேட். இதுக்கப்புறம் நீங்க மாற்றி யூஸ் கிடையாதுல்ல. ஸோ அதுக்கப்புறம் நீங்க ஸ்குவாடை ரைவாம் பண்ணிக்கோங்க. பட் இப்போ இதுதான் தேவைன்றதுனால அது டிசிஷன் எடுத்தாங்க. அது ஹார்ட் டிசிஷன், பட் செம்ம பிரேவ் கால். ஓகே தான். எனக்கு கேட்டா இதை முன்னாடியே இதை வந்து அவன் சுப்மன் கில்ல திடீர்னு இன்க்ளூட் பண்ணாமலே இருந்திருக்கலாம். அந்த ஏஷியா கப்ல இருந்து தான் நான் திடீர்னு உள்ள கொண்டு வந்தது. அப்பதான் அந்த டாபிக் வைஸ் கேப்டன் கொடுத்தது. ஸோ அது எல்லாமே கிரியேட் பண்ணது தான். அண்ட் ஆல்சோ என்ன கேட்டால் திரும்ப அக்ஷர் பட்டேல் கொடுத்துருக்காங்க. என் தலைவன் ஹர்திக் பாண்டியா வந்திருக்கலாம். அண்ட் ஆல்சோ இன்னொரு மேட்ரு என்னன்னா, இட்ஸ் ரெட் சைன் அண்ட் டேஞ்சர் கால் ஃபார் சூரியகுமார் யாதவ். ஏன்னா ஒரு வைஸ் கேப்டனை வந்து டீம் காம்பினேஷன்ஸ்னால தூக்குறோங்கிற மாதிரி ஒரு டிசிஷன் சொல்லியிருக்காங்க பேனல் மெம்பர்ஸ் அண்ட் சீஃப் செலக்டர். ஸோ எப்போ வேணாலுமே இப்போ இந்த வேர்ல்ட் கப்புக்காக வெயிட்டிங். வேர்ல்ட் கப் மட்டும் அப்படி இப்படின்னு தப்பி போச்சோ இல்ல சூரியகுமாரோட பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லாம முடிஞ்சிச்சுன்னா அவ்வளவுதான். சூரியகுமார் யாதவ் இட்ஸ் அன் எண்ட் ஆஃப் ஸ்கை மாதிரி. ஏன்னா அவருக்கு ஏஜுமே ஆல்ரெடி 30 நியரிங் 34 அண்ட் ஆல்சோ ஃபியூச்சரை பாக்குறோம் அப்படின்னு மல்டி வெர்சடைல் இதை பாக்குறோம்னு சொல்லிட்டு, ஏன்னா ஆல்ரெடி திலக்குமாரமா ஆடிட்டு இருக்கா நம்பர் 3 அப்படின்னு ஏக்கச்சக்க பிளேயர்ஸ் லைன் அப்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவரோட இடத்துக்கு வந்து மிகப்பெரிய டேஞ்சர் இருக்கு.
ஸோ சூரியகுமார் யாதவ் இஸ் த நெக்ஸ்ட் கோட். அவர் விளாண்டே ஆகணும், அவர் அடிச்சே ஆகணும். அண்ட் இந்த கப்பு அட்லீஸ்ட் கப்பு ஜெயிச்ச சாம்பியன்ஸ் கப்பு ஜெயிச்ச ரோஹித் சர்மாவே தூக்கிட்டானுங்க அடுத்த ஓடி சீரீஸ்க்கு. ஸோ அதனால ஸ்கை வந்து ஜெயிச்சா கண்டிப்பா கூட கண்டிப்பா பத்தாது, ஸ்கை அடிச்சே ஆகணும். அதுவும் இல்லாம ஒரு அடிச்சு பயங்கரமா ஜெயிக்கணும். அடிச்சே ஆகணும், அடிச்சு ஜெயிக்கணும். அப்படின்னா தான் அதான் ஸ்கையோட இடத்துக்கு இது. அவ்வளவுதான். இந்த நியூசிலாந்து டூர் தான் வந்து ஹில் பி கோட்டுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் நினைச்சுப்பாங்க. அதெல்லாம் இல்ல, இல்ல இல்ல, பலியாடு. அதைத்தான் அவன் பலியாடு. அப்படி சொல்றான். அதைத்தான் அவன் அப்படி சொல்றான். ஸோ ஆப்வியஸ்லி சூரியகுமார் யாதவோட ஒரு இம்பாக்ட் வந்து இந்த நியூசிலாந்து டூர்லயும் அதோட ரெஃப்ளெக்ஷன்ஸ் இந்தியா வேர்ல்ட் கப்ல இருந்தா மட்டும்தான். இல்லைன்னா அந்த அந்த ஒரு கேட்ச் பிடிச்சது வாஸ் ஆல்வேஸ் ஃபார்ச்சுனேட் ஃபார் அஸ். பட் இருந்தாலும் அதுக்கப்புறம் அவரோட பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து இட் ஹாஸ் டு ஸ்பீக் மோர் தென் இஸ் ஃபேன் ஸ்பீக் அப்படின்றது தான். நான் நல்ல ஐபிஎல்ல இருந்தது, பார்ப்போம். அண்ட் இப்போ வந்து நம்ம ஜஸ்டிஸ் மேட்டருக்கு வந்துருவோம். உலகமே வந்து பத்திக்கிட்டு எரியுது. உலகமே இல்லை, ஸோ சிஎஸ்கே சவுத் இந்தியா. ஸோ ருத்ராஜ் கேக்வாட் இந்தியா ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க நியூசிலாந்துக்கு. ஸோ ருத்ராஜ் கேக்வாட் வந்து மிஸ், ஒரு ஹார்ட் லக். என்ன கேட்டால் வந்து ருத்ராஜ் கேக்வாட் மிஸ் பண்ணது வந்து இட்ஸ் ஆப்வியஸ். ஏன்னா வந்து ஸ்ரேயஸ் ஐயர் மாதிரி ஒரு ஆள் வந்து கான்ட்ராக்ட்லேயே கிடையாது. ஸோ கான்ட்ராக்ட்ல இல்லாமல் அந்த மனுஷன் 2024 பண்ணாததே கிடையாது. இரானி கப் அடிச்சாச்சு, ஸ்மார்ட் அடிச்சாச்சு, ஐபிஎல் அடிச்சாச்சு, அதுக்கப்புறம் வந்து என்ன டிராஃபி மீன் பண்ணால் அது அடிச்சாச்சு. ஸோ பஞ்சாப் மாதிரி ஒரு டீமை வந்து இப்போ ரீசெண்டாக அவர் வந்து ஃபைனல் கொண்டு வந்திருக்காரு. அந்த மாதிரி பண்ண ஒரு கான்ட்ராக்ட் போய் ஒரு ஜஸ்ட் கேட்ச்னால இன்ஜுரி ஆனாரு. அவர் கொடுத்த இம்பாக்ட் தான் வந்து 2023 வேர்ல்ட் கப்புக்கும் வந்து பயங்கரமா யூஸ் ஆச்சு. நம்பர் 4 வந்து சர்டினா இல்லாம இருந்தது 2019 அப்புறம். அதுக்கப்புறம் 2025 சாம்பியன்ஸ் டிராஃபி ரிமெம்பர், அவர் வந்து ஆடுறதாவே இல்லை. விராட் கோலி இன்ஜுரினால ஆடி அதுக்கப்புறம் இம்பாக்ட் கொடுத்து ஃபுல்லா ஆடினாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆளை வந்து நம்பர் 4 பேக்கப்பாக தான் பார்க்க முடியும் ருத்ராஜ் கேக்வாட். ஸோ ஆப்வியஸ்லி ஸ்ரேயஸ் ஐயர் டிசர்வ்ஸ் த பிளேஸ். இதில் வந்து செகண்ட் ஆப்ஷன் இல்லை. ஒருவேளை ஸ்ரேயஸ் ஐயர் இல்லைன்னா ருத்ராஜ் கேக்வாட் கன்சிடர் பண்ணலாம். ஸோ மற்றபடி வந்து ஸ்ரேயஸ் ஐயர் டிசர்வ் த ஸ்பாட். ருத்ராஜ் கேக்வாட் ஹார்ட் லக் தான். நீ ஜிதேஷ் சர்மாக்கு சொன்ன அதே விஷயம் தான். ஸோ அது வந்து ஒரு மிஸ். மற்றபடி வந்து சிராஜை இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க, அதோட இன்க்ளூஷன்ஸ். அப்புறம் ரிஷப் பண்ட் விக்கெட் கீப்பர். ஸோ எந்த இடத்துலையுமே கை வைக்க முடியாது. அதனால ருத்ராஜ் கேக்வாட் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி ஹீஸ் கோயிங் டு மேக் மிஸ். பட் ஆனால் கன்சிஸ்டன்ட்டாக ஆடிட்டு இருக்காரு விஜய் ஜெயர் ட்ராஃபியில். இப்போ கூட ஒரு 100 அடிச்சாரு ரீசெண்டாக. இதுதான் ஓடி இதோட சம்மரி. கரெக்ட் தான். நம்மள இப்போ எந்த இடத்துல அவர் வந்தாருங்கிறத வந்து நம்ம யோசிச்சு பார்க்கணும். இப்போ ருத்ராஜ் கேக்வாட் வந்து ஸ்ரேயாஸ் ஐயர் இல்லாதனால உள்ள வந்தாரு. பட் அவரு இப்போ ஸ்ரேயாஸ் ஐயர் ஆடலைன்னா அவரு இல்ல. இப்போ ஒரு மாதிரி ஸ்டார் தான் போட்டிருக்காங்க அந்த இதுல பாத்தீங்கன்னா, சப்ஜெக்ட் டு ஃபிட்னஸ் அண்ட் அவைலபிலிட்டினா தான். இப்போ அவர் அவைலபிளா இல்ல அப்படின்னா டெஃபினட்டா திரும்ப வந்து ருத்ராஜ் கூட கூப்பிடுவாங்க டெஃபினட்டா. ஏன்னா அதான் ரைட் காலா இருக்கும். ஸோ அதுதான் கிடைச்ச ஆப்ஷன்ஸ் வந்து நீங்க ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கணும். ஒன்ஸ் தி டோர் நாக்ஸ் யூ ஷுட் பி த ஃபர்ஸ்ட் பர்சன் டு பி இன் அதர் சைட். அந்த மாதிரி தான். நீங்க லைன்ல 10வது நின்றுட்டு இருந்தீங்கன்னா 10வது ஆளதான் கூப்பிடுவாங்க. எல்லாம் ப்ரூவ் பண்ணி இப்ப அன்னைக்கு அந்த ஒரு செஞ்சுரி அடிச்சதுனாலதான் ருத்ராஜ் கேக்வாடுக்கா அட்லீஸ்ட் பேசவாது முடியுது. இப்ப அதுலயுமே நான் அன்னைக்கே சொல்லிட்டு இருந்தேன், ருத்ராஜ் கேக்வாட் அடிக்கலன்னா அவளும் திரும்ப தம்பி கியூல வாப்பாங்கிற மாதிரி அவளை திரும்ப 10வது அனுப்பிடுவாங்க. பின்னாடி அனுப்பிச்சிருவாங்க. ஆமா, ஒரு ஒரு ஆளா பார்த்துட்டு தான் அவரை கூப்பிடுறாங்க. அண்ட் ஆல்சோ தட்ஸ் த ரைட் டெசிஷன் டு மேக் எனிதிங். ஸோ அப்படிதான் இருக்கும். அண்ட் ஆல்சோ டெஃபினட்டா அவருக்கான சான்ஸ் வரும். அப்போது அவரு ப்ரூவ் பண்ணி உள்ள சீல் பண்ற சான்சஸ் இருக்கு. அண்ட் யா, அதுக்கு அடுத்தது நம்ம மேட்ருக்கு வரும். 2026 இந்த இயரோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ். அதாவது நீங்க ஆல்ரெடி நிறைய எல்லாம் லிஸ்ட் பண்ணிட்டேன். இதோட பிக் டோர்னமெண்ட்ஸ்ன்னு பார்த்தா என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொன்னது வந்து T20 வேர்ல்ட் கப் அண்ட் ஐபிஎல். ஐபிஎல் வந்து என்ன சொல்றது, கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. தோனியோட லாஸ்ட் சீசன். ஸோ என்னடா 6 வருஷம் சொல்லிட்டு இருக்கீங்க, என்னடா மறுபடியும் அப்படியேவான்னு கிடையாது. இது அஃபிஷியலி இட் வில் பி த லாஸ்ட் சீசன். ஸோ நாட் ஓன்லி ஃபார் தோனி, அந்த பக்கம் இன்னொருத்தருக்கும், அதை பற்றி அப்புறம் பேசுவோம். அதனால இட் வில் பி த லாஸ்ட் சீசன். அண்ட் ரோஹித் சர்மாவுமே எனக்கு தெரிஞ்சு இந்த இயர் எப்படி பண்ண போறாரு T20 அந்த செட்டப்லன்றதான். ஏன்னா அவர் வந்து ஓடிஎல்ல கான்சென்ட்ரேட் பண்றாரு. பாசிபிளி ரோஹித் சர்மாவுக்கும் இருக்கலாம்னு என்னோட மைண்டு தோணுது. ஏன்னா அவர் இம்பாக்ட் பிளேயர் தான் யூஸ் பண்றாங்க. இப்போ அவங்க டீம்லேயே கடப்பாற மாதிரி வச்சுட்டு இருக்காங்க. ஸோ ஆப்வியஸ்லி இட் வில் பி த எண்ட் ஆஃப் தோனி ஃபார் ஷோர். ரோஹித் சர்மான்றது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் த மேனேஜ்மெண்ட் கால். அதுதான். மற்றபடி இதுதான் வந்து ஒரு பெரிய 20. மற்றபடி பெருசாக எக்ஸ்பெக்டேஷன்ஸ்ன்னு பார்த்தா அந்த சீரீஸில் எதுவும் இல்லை. பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார் அப்படின்னு வந்து நான் ஒரு லிஸ்ட் எடுத்து வச்சிருக்கேன். அந்த லிஸ்ட்டை வந்து நான் சொல்கிறேன். உனக்கு ஏதாவது 2026 ஏதாவது எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கா? இந்த டீம் ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக இந்த டீம் நான் பார்க்க போகிறேன் வேர்ல்ட் கப்பில் இல்லை டெஸ்ட் மேட்ச்சில், அந்த மாதிரி ஏதாவது மைண்டில் இருக்கா? ஸ்பெசிஃபிக்கா இல்ல, மேபி வாட்ச் அவுட் ஃபார் ஆப்கானிஸ்தான். அதே மாதிரி ஒரு அண்டர் டாக்ஸா உள்ள வருவாங்க. அண்ட் T20 அது அவங்களுக்கான ஒரு ரேஸ் மாதிரி. ஏன்னா அந்த டே வந்து யாரை வேணா அப்செட் பண்ணலாம். ஒரு சில பல ஒரு எக்ஸப்ஷனல் நாக்ஸ் இருந்துச்சுன்னா டெஃபினட்டா இது பண்ணலாம். அண்ட் வெஸ்ட் இண்டீஸ் வந்து கொஞ்சம் T20 வந்து நல்ல உள்ள வர்றதுக்கான ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கு. ஏன்னா நல்ல குவாலிட்டி பிளேயர்ஸ் இருக்காங்க. அகில் ஹுசேன், நிறைய வெளியில தெரியுற மாதிரி பிளேயர்ஸ் நிறைய பேர் வந்திருக்காங்க.
ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பிரேக் அவுட் சீசனா இருந்து நாங்களும் இருக்கோம்டா அப்படிங்கிற மாதிரி காட்டுறதுக்கான ஒரு மேடையா இருக்கும். ஏன்னா டெஸ்ட் ஓடியில வந்து அவங்களால அந்த டெம்பரமெண்ட்டை இது பண்ண முடியல. அங்கங்கதான் அந்த கேன் ஷோ த பிளிட்ஸ். பட் வந்து ஒரு ஒரு டோர்னமெண்ட்ல வந்து பயங்கரமா இம்பாக்ட் கிரியேட் பண்றாங்க. டெஃபினட்டா வெஸ்ட் இண்டீஸ்க்கு ஒரு நல்ல சான்ஸ் அண்ட் ஆப்கானிஸ்தான் ஒரு நல்ல ஆப்ஷன் சான்சஸா இருக்கு. ஓகே, நான் சொன்ன மாதிரி நான் சொல்ல போகிற பிளேயர் வந்து இன்னும் பெருசாக வந்து இம்பாக்ட் கிரியேட் பண்ணல ஐபிஎல்ல. பட் எனக்கு தெரிஞ்சு அவருக்கு சான்ஸ் கொடுத்தா இஸ் கோயிங் டு பி த பிளேசஸ். அவர் வந்து யாரும் கிடையாது, நான் அடிக்கடிக்கு சொல்கிற அதே பிளேயர் தான், அனுகுல் ராய். செம்மையான ஸ்மார்ட் சீசன்ஸ் அண்ட் இப்பயும் பயங்கரமாக ஆடிக்கிட்டு இருக்காரு வித் த ஃபீல்ட், வித் த பேட் அண்ட் வித் த பால். ஸோ பொட்டன்ஷியலி அவருக்கு ஒரு 14 மேட்சஸ் இந்த சீசனில் கிடைக்கணும். ஸோ அவர் மூலிமா கேகேஆர் கொஞ்சம் பொட்டன்ஷியலாக ஹை ஆச்சுன்னா வில் கெட் பேக்கப் ஃபார் அக்ஷர் பட்டேல் ஃபார் ஷோர். இதை வந்து நான் வந்து எங்கெங்கெல்லாம் ஆர்டர் பண்ண முடியுமோ அங்கெங்கெல்லாம் வந்து நான் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ அனுகுல் ராய்க்கு சான்ஸ் கொடுக்கணும். ஸோ அவர் மாதிரி ஒரு பிளேயர் வந்து க்ரூமானா இன்னும் பெட்டராக இருக்கும். ஸோ இதுதான் வந்து பிளேயர் டு வாட்ச் இட் ஃபார் அனுகுல் ராய். ஸோ அவர் கண்டிப்பாக இஸ் கோயிங் டு ஷைன்றது என்னோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இந்த ஐபிஎல்ல. ஸோ அது மூலியமா டீம் குறன்றது என்னோட ஆசை. அதுதான் இந்த இயர் பார்ப்போம். சூப்பர். அண்ட் இன்னொரு டாபிக் நான் முதல்ல சொல்லியிருந்தேன். இப்போ ஐபிஎல் மெக்கானிசம்ஸ் எல்லாம் பேசியிருந்தோம். இப்போ கடைசியாக என்ன மேட்டர்னா, அவங்க எல்லாத்துக்குமே தெரியும் அந்த பொலிட்டிக்கல் ரீசன்ஸ் பங்களாதேஷ் நடக்கிறதுனால பங்களாதேஷ் பிளேயர்ஸ் யாரும் விளையாடக்கூடாது அப்படிலாம் யாரும் சொல்லலை. பட் இருந்தாலும் இவங்களே ஒரு ரூல்ஸை கிளப்பி முஸ்டாபிசரை வந்து நீங்கள் வந்து அப்புறம் ரிலீஸ் அதுக்கு பதிலாக வேற யாராவது நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பிசிசிஐ. ஸோ இது எந்த லெவலுக்கு இதை வந்து அக்ரி பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அகைன் ஸ்போர்ட்ஸையும் பாலிடிக்ஸையுமே நம்ம வந்து மிக்ஸ் பண்ணக்கூடாது என்றைக்குமே. இப்படி பண்ணதுனாலதான் நம்ம வந்து ஆல்ரெடி பாகிஸ்தானை ஒதுக்கி வச்சிட்டோம். பாகிஸ்தான் பிளேயர்ஸ் வந்து நம்ம இதில் ஆடுறதே கிடையாது. அண்ட் அகெயின் இப்போ திரும்ப பங்களாதேஷ் இப்படி அண்டை மாநிலங்கள் அண்டை நாட்டு உள்ள எல்லாத்துக்கூடையும் நம்ம பொண்ணு பிரச்சனை பண்றோம், இல்லை அவனுங்க பிரச்சனை பண்றானுன்னு சொல்லி இப்படி பிளேயர்ஸ் வந்து நம்ம இது பண்ணோம்னா அந்த இதுல வந்து நமக்கு இங்கிலாந்துக்கு நமக்கு பிரச்சனை இல்லையா? அவங்க 150 வருஷமா அடிமையா வச்சிருந்தானுங்க, அவங்களுக்குன்னு பிரச்சனை இருக்குன்னு சொல்லி இங்கிலாந்து பிளேயர்ஸ் எல்லாம் ஆடக்கூடாதுன்னு சொல்றோமா? அதுக்குன்னு பிளேயர் ஒரு கிரிக்கெட்டையும் ஒரு பாலிடிக்ஸையுமே நான் மிக்ஸ் பண்ண தேவையில்லை. பிளேயர்ஸ் வந்து ஆடுறாங்க, ஆடிட்டு போட்டேன். ஏன்னா அந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்தேல் வந்து அந்த ஒரு இன்சிடென்ட்ல அவர் சம்பதம் பட்டதுனால அவரை வந்து ஆடக்கூடாதுன்னு சொன்னா இட்ஸ் கம்ப்ளீட்லி ஓகே. பட் ஒரு கண்ட்ரியை ரெப்ரசன்ட் பண்ற ஒரு ஆள் வந்து அந்த கண்ட்ரியில இருக்கிறாருங்கிற ஒரே ரீசன்னால நீங்க வந்து இனிமே பண்ணக்கூடாது அப்படிங்கறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இது தேவையில்லாத வேலை. ஏன்னா ஒரு ஒரு ஜெனியூன் ஸ்போர்ட்ஸே இது இல்லாம போயிடும். இப்ப அவர் வந்து ஒரு ஆள் வந்து ஆடுறதுனால இது எதுவும் பெருசா ஆக போறது கிடையாது. இது வந்து என்னோட கால். பட் அகைன் உன்னோட கால் தான் அது. கேகேஆர் என்ன இது பண்ண போறாங்கன்னு தெரியல. அதான் தெரியல. பட் ஆனால் பிசிசிஐக்கு தான் அக்ரி பண்ணுவாங்க. நீ சொல்றது அக்ரி பண்ணிக்க, நம்ம அதை ஆல்ரெடி அட்டர் பண்ணியிருக்கோம். ஸ்டார்டிங் ஃப்ரம் அந்த இந்தியா பாகிஸ்தான் கான்ட்ரவர்சிலேருந்து நீங்கள் வந்து மேட்சஸை ஸ்கிப் பண்ண போகிறோன்னு சொல்லி லெஜண்ட் மேட்ச்லாம் ஸ்கிப் பண்ணாங்க. பட் ஆனால் ஏஷியா கப் ஆடினாங்க. இட் கம்ஸ் டு பாயிண்ட். இப்போ பங்களாதேஷ் வந்து நம்ம ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருந்தோம் முஸ்டபிஸ் ரஹ்மான் பிளேயர்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பிளேயர்ஸ் பர்டிகுலர்லி இந்த இன்சிடென்ட் இன்வால்வ் ஆகாத வரைக்கும் அவங்கள வந்து அந்த கண்ட்ரி பண்ணுதுன்றதுக்காக நீயும் அப்படின்றது வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு மாதிரி ஜென்ரலைஸ்ட் பண்ற மாதிரி இருக்கு. நம்ம அகைன் ஸ்போர்ட்ஸ் அண்ட் பாலிடிக்ஸ் ஷுட் பி டிஃப்ரெண்ட். ஸ்போர்ட்ஸ் ஆடுறவங்க ஸ்போர்ட்ஸ் பண்ணிட்டோம். ஸ்போர்ட்ஸ்லேயே நிறைய பாலிடிக்ஸ் இருக்கு, அதையே நம்ம இன்னும் கிளியர் பண்ணல. ஸோ இதுல பாலிடிக்ஸை வரை நீங்க உள்ள கொண்டு வந்தீங்கன்னா இட் வில் பி த கான்ட்ரவர்சி. அண்ட் அந்த இம்பாக்ட் புரியுது. பட் இது வந்து கொஞ்சம் சென்சிட்டிவான டாபிக். நமக்கு ஃபுல் டீடைல் தெரியாம அது என்ன பேக்ரவுண்ட் தெரிய 100% ஆத்தென்டிசிட்டி நம்ம பேச முடியாது. பட் நம்ம சொல்றது எடுக்கிற ஸ்டாண்ட் வந்து ஸ்போர்ட்ஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் பாலிடிக்ஸ். ஸோ அந்த விஷயத்துல அவங்க இன்வால்வ் ஆகாத பட்சத்தில் வி ஷுட் கிவ் ரெஸ்பெக்ட் அண்ட் சம்திங் அதை மியூச்சுவலாக. இப்போ இதனால வந்து நீங்க நியூட்ரல் மினிஸ்ட்ல ஆப்வியஸ்லி நீங்க ஆட தான் போறீங்க. இப்போ T20 வேர்ல்ட் கப்ல பங்களாதேஷ் வந்துச்சுன்னா ஆப்வியஸ்லி யூ கோயிங் டு பிளே. இல்ல இப்போ எனக்கு சீரியஸா எனக்கும் தெரியாது. பொலிட்டிக்கலாவே மேபி அதை நம்ம சைடு வந்து தப்பு இல்லை, பங்களாதேஷ் தப்பாவே இருந்தாலும் இல்ல ரெக்கார்ட்ல தான் இருக்கு. நம்ம சைடே ஏதாவது பிரச்சனையா இருந்தாலுமே பட் ஸ்போர்ட்ஸ் அதை உள்ள கொண்டு வர தேவையில்ல. ஏன்னா இப்ப அவர் எதுவும் பண்ணலையடா, அவர் ஏதோ அந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டியில இன்வால்வ் ஆயிருந்தாருன்னா டெஃபினட்டா நீங்க அந்த பிளேயரை மட்டும் பேன் பண்ணனே தவிர அந்த ஒரு கண்ட்ரியை அவர் ரெப்ரசென்ட் பண்றதுனால அந்த என்டையர் பிளேயர் லிஸ்ட் ஃப்ரம் த ஸ்பெசிபிக் கண்ட்ரி அப்படி பேன் பண்றது வந்து லாஜிக்கலாவும் இல்லை, எத்திக்கலாவுமே என்னை பொறுத்த வரைக்கும் அது கிடையாது. அப்படி பார்த்தா ஐஎல்டில ஆடிட்டு இருக்காங்க, எம்ஐ வைப்பர்ஸ்ல ஆடிட்டு இருக்காரு. எம்ஐங்கிறது நம்மளோட ஒரு குரூப் ஆஃப் இதுதான், நம்ம இந்தியா இது இருக்கிற ஒருத்தர் தான். அதையுமே நீங்க ஸ்டாப் பண்ணணும்ல, அதை பண்ண மாட்டீங்க. திரும்ப அடுத்து பங்களாதேஷ் கூட ஒரு ஒரு இது இருக்கு. நம்ம டூர் ஆஃப் பங்களாதேஷ் நம்ம போகும்போது அவங்க இங்க வராங்கன்னு நினைக்கிறேன். அதுவுமே இப்போ ஆன் ஹோல்டு இருக்கு. நடக்குமா அது நடக்காதான்னு தெரியல. நடக்காதுன்னு நினைச்சுக்கோ.
பாகிஸ்தானுக்கு என்ன பண்ண போறோமோ அதே தான் இங்கேயும் பண்ணுவோம். நம்ம அங்கேயும் போக மாட்டோம், அவனுக்குள்ளே எங்கேயும் விட மாட்டோம். அப்புறம் மேட்ச்ல எல்லாம் அங்க நடக்க போற மேட்சஸ் எல்லாமே நம்ம வந்து நியூட்ரல் வென்யூக்கு மாத்துவோம். அப்புறம் அவங்களும் இந்தியாவுக்கு வர முடியாது, நம்மளும் அங்க போக முடியாது. இதே பிரச்சனை திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்கும். மேபி அது பிளேயர்ஸ்க்கு மட்டும் நீங்க எக்ஸப்ஷன் கொடுக்கலாம் என்ன கேட்டா. ஆனா இவங்க பண்ண மாட்டாங்க டியூ டு தேர் ஓன் பொலிட்டிக்கல் ரீசன்ஸ் அண்ட் ஜஸ்டிஃபிகேஷன். அது அவங்களுக்கு வந்து என்னோட தாட்ஸ் வந்து இதுதான். இதுல நான் ஸ்டாண்ட் ஓகே பண்றேன். ஓகே நமக்கும் அதே தான். நம்ம ஆல்ரெடி பேசுறது தான். நம்ம இனிஷியலேருந்தே பேசியிருக்கோம். சப்ஸ்கிரைபர்ஸ் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு தெரியும். ஸ்போர்ட்ஸ் அண்ட் பாலிடிக்ஸ் இஸ் டிஃபரண்ட். ஸோ அதுதான் நம்ம சம்மரைஸ் பண்ண விரும்புகிறோம். ஓகே சூப்பர். ஸோ அப்போ பார்ப்போம் அவங்க இன்னொரு ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர் எடுக்கணும்னு எடுப்பாங்க. ஏன்னா இது ரீப்ளேஸ்மெண்ட் தான். ஆல்ரெடி பத்திரானா இருக்காரு, பட் முஸ்டாபிஸ் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் தான். ஆல்ரெடி ஜேமிசன் எடுத்திருக்காங்க. மேபி வேற யாராவது கூட இப்போ இந்த SA20 நல்லா ஆடுற பிளேயர்ஸ் அந்த மாதிரி யாராவது கூட வந்து பிபிஎல் நல்லா ஆடுற பிளேயர்ஸ் கூட அவங்க வாட்ச் அவுட் பண்ணி எடுக்கலாம். ஏன்னா பர்ஸ் அமௌண்ட் வச்சிருக்காங்க, ஓப்பன் ஃபார் பிளேயர்ஸ் போதும். ஸோ மேபி நல்ல பிளேயர்ஸ் எடுக்க வாய்ப்பு இருக்கு, நைஸ் அண்ட் ஸ்லாட்ஸ். ஓகே, நம்ம இதோட நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். அடுத்து எக்ஸைட்டிங் நியூசிலாந்து டூர், விராட் கோலி ரோஹித் சர்மா ஆடுற அந்த ஓடி இதெல்லாம் டிக்கெட் ஓபன் பண்ண 8 நிமிஷத்துல ஹவுஸ்ஃபுல்லாம் மக்கள் எல்லாருமே பயங்கர இதுல இருக்காங்க. ஸோ அதை பத்தி நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அண்டில் அண்ட் தென் சைனிங் ஆஃப் ஃப்ரம் மேடி அண்ட் விஜய். தேங்க்யூ அண்ட் ஆமாம்.